Hi friends, welcome to கண்ணம்மா உலகம். இன்னைக்கு நம்மளோட ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வீட்டை பார்க்கலாம் வாங்க. இது வந்து வடக்கு பக்கம் வாசல் இருக்கிற மாதிரி ஒரு வீடு. ஸோ கதவை திறந்துட்டு உள்ளே போய்க்கலாம். இந்த வீடு என்ன மாதிரி பிளான்ல கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஃபர்ஸ்ட் என்டர் ஆகி உள்ளே வந்த உடனே அந்த கதவுக்கு நேராக இருக்கக்கூடிய இடத்த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயே ஒரு பிளக் போர்டு இருக்குது. அதில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறோம். ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இருக்கிற இந்த மூலையில் தான் வழிபாட்டுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கணுமா, அதனால சாமி ஃபோட்டோஸ்லாம் அங்கே வச்சுருக்குறோம். அதில் ஒரு டேபிள் போட்டு விளக்கு ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சுருக்குறோம். இந்த பக்கம் உள்ள ரூம் இருக்குது, அது வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கிறேன். அது அடுத்து பார்க்கலாம். இதுதான் ஹால். இங்கே வந்து ஒரு சோஃபா போட்டிருக்கிறோம். அப்புறம் ஒரு சின்ன டேபிள் சேர் இருக்குது, அது வந்து சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கிறேன். ஸோ அது பக்கத்தில் வந்து ஜக்கும் அப்புறம் அதில் கப்பு இருக்கும், எப்போ வேண்டாம் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது. இதில் வந்து காலியான சிலிண்டர், காலி தண்ணி கேன் இதெல்லாம் இருக்குது. ஹால்லையே இந்த இடத்துல மேலே ஒரு பெரிய பரன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மேலே நம்ம வச்சுக்கலாம். அதில் வந்து அதிகமாக எடுக்காத கொஞ்சம் திங்ஸ் வந்து மேலே வச்சுருக்கிறேன். அந்த பக்கம் வந்து ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதை வந்து போய் பார்க்கலாம். இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஹால்ல இருந்து இந்த பக்கம் போய் பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ரோட்டு சைடில் இருக்கு. இந்த பக்கத்தில் தான் டிவி வச்சிருக்கிறோம். இங்கே பெரிய செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது, அப்புறம் பொம்மை அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இங்கே கதவு திறந்தோம் அப்படின்னா நமக்கு பால்கனி பார்க்கலாம். சின்ன பால்கனி தான். இவ்வளோதான், ரொம்ப சின்னது. நம்ம போய் நின்றுக்கலாம், நின்று ரோட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப குட்டி தான். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு கதவு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில். ஹாலோட ஃபுல் வியூ இது தான். ஸோ அந்த கதவு வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். இப்போ அங்கே ஸ்க்ரீன் போட்டிருந்தோம்ல, அந்த பக்கத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனுக்கு நேராகவே பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஸ்க்ரீன் போட்டால் நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். இதில் தான் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் தான் பாத்ரூம் இருக்குது. இந்த பக்கம் கிச்சன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரூம் பார்த்துக்கலாம். பெட்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இதில் நாங்கள் வந்து ஒரு ஃபேன் போட்டிருக்கிறோம், ஒரு டேபிள் சேர், அப்புறம் கட்டில் இருக்குது, ஒரு பீரோ இருக்குது. இந்த ரூம்லேயும் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க, வெயில் அடிக்கக்கூடாது. அப்புறம் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது நிறைய. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்குறோம். ஸ்க்ரீன் வந்து நல்ல ஒரு லைட்டான இது தான், அதனால் காற்றடிக்கும் போது பறந்துக்கிட்டே இருக்கும். காற்றும் நமக்கு உள்ளே வரும், அதே சமயத்தில் வெளிச்சமாகவும் இருக்கும். அந்த மாதிரி நல்ல மெல்லிசான ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டு வச்சுருக்குறோம். இது ஒரு டேபிள் சேரு. நம்ம ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னா இதில் உட்காந்து செஞ்சுக்கலாம். பெட்ரூமில் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. மேலேயும் பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பெருசாக எதுவும் வைக்கல, ஒரே ஒரு அட்டைப்பெட்டி மட்டும் இருக்கும். இங்கே எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் இருக்கும். எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுறது, பவுடர், சீப்பு, எண்ணெய், இந்த மாதிரி. கண்ணாடி பக்கத்தில் இருக்கிறதுனால செல்ஃபில் இருந்து உடனே எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கண்ணாடி பார்த்துக்கலாம். பெட்ரூமில் நம்ம கட்டில் போட்டது போக இந்த அளவுக்கு இடம் இருக்குது. இப்போ இங்கேருந்து வெளியே போகலாம், நம்ம கிச்சன் பார்க்கலாம். இந்த செல்ஃப்க்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்குது. இதில் நம்ம 2-3 கிளிப்பு மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, ஷர்ட் ஏதாவது உடனே தொங்க போடணும் அப்படின்னா அதில் தொங்க போட்டுக்கலாம். அதுக்காக தான் 2 கிளிப்பு மாட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் டூர் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். இது நம்ம சும்மா ரஃபாக பார்த்துக்கலாம். ஒரு பெரிய கிச்சன் தான், பெரிய குடும்பம் சமைக்கிற அளவுக்கு, ஒரு ரூம் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன் தான். இங்கேயும் 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிச்சனில் நமக்கு நிறைய காத்தோட்டம் வேணும். இது எல் ஷேப்பில் இருக்கிற ஒரு கவுண்டர் டாப் வந்து நல்ல பெருசாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வச்சுக்கலாம்.
கிச்சன் டூர் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க இல்லை எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படி ஏதாவது யோசிக்கிறீங்கன்னா அந்த கிச்சன் டூர் பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கிச்சனோட ஃபுல் வியூ. ஸோ பெரிய கிச்சன் தான். இப்போ நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம். கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது தான் இந்த ஹால் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ரூம் இருக்குது, அடுத்து ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பால்கனி இருக்குது. இப்போ நம்ம இந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரூம் வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் தங்குற மாதிரி இருக்கிற ஒரு ரூம் தான். ஏன்னா இதுக்குள்ளே வந்து அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதை விட இது வந்து சின்னது தான். ஸோ அதனால் கெஸ்ட் வரும்போது தங்குறதுக்கு இது வசதியாக இருக்கும். எங்கேயும் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்ல காத்தோட்டம், நல்ல வெளிச்சம் வரும். இந்த ரூம்லேயும் ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகிறதுக்கான பேக் இருக்கும், அப்புறம் வேலை சம்மந்தமான பொருட்கள்லாம் இருக்கும்.